அனிதா ஏன் பெரியப்பா கிட்ட அப்படி பேசுற? அவர் என்னோட பெரியப்பா. அவர்கிட்ட இப்படி பேசுற உரிமை யாருக்குமே இல்ல. புரிஞ்சுதா? I'm sorry பெரியப்பா. I'm really sorry. I'm sorry கார்த்திக். அது ஆக்சுவலி நக்ஷ சமாளிக்கவே முடியல. அதான் நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். அவன் இறங்கிக்கிட்டே இருந்தான். என் மடியில இருந்து விழுந்துருவானோன்னு பயந்துட்டேன். அவனுக்கு அடிபட்டுச்சுன்னா கஷ்டப்பட்டு அவனை கெட்டிமா புடிச்சிட்டு இருந்தேன். எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா யாரும் எங்க பெரியப்பா கிட்ட இப்படி சத்தமா பேசக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. I'm sorry கார்த்திக். இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆக்சுவலி என்னால மேனேஜ் பண்ண முடியல. நான் இது வரைக்கும் சின்ன குழந்தைய சமாளிச்சது இல்ல, பெரியவங்களையும் சமாளிச்சது இல்ல. கார்த்திக், அவங்க சொல்றது சரிதானே. முன்ன பின்ன செய்யாத ஒரு வேலையை சடனா செய்ய சொன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். பெரியப்பா ப்ளீஸ் அனிதாவை மன்னிச்சிடுங்க. அவங்க வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். சாரி கார்த்திக், நீங்களும் மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அவங்க மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, ப்ளீஸ். I'm sorry. பரவாயில்லம்மா. இட்ஸ் ஓகே அனிதா. எனக்கு தெரியும் ஒரே அடியா நிறைய பொறுப்பை கையில கொடுத்தா பாத்துக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீ பெரியப்பா கிட்ட இப்படி கோவமா பேசி இருக்க கூடாது. இனிமே இந்த மாதிரி நடக்காது கார்த்திக். பெரியப்பா வாங்க. அர்ச்சனா அந்த ஃபைலை கொடு. அனிதா, எங்க உலகத்துக்கும் உங்க உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுவும் நாம எல்லாரும் நம்ம உலகத்திலேயே ரொம்ப பழகிட்டோம். யாரா இருந்தாலும் அடுத்தவங்க உலகத்துல போய் பழகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இத உங்களாலையும் பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். வந்தனா நான் மறுபடியும் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அப்புறம் அப்பாவுக்கு அதுவே ஒரு பெரிய கவலையாயிடும். அது மட்டும் இல்லாம இப்ப அப்பாவுக்கு உடம்பு வேற சரியில்லை. வந்தனா என்னால அப்பாவுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நான் பெஸ்டா இருக்க விரும்புறேன். ஆனா அதுக்கு மேல கிளையண்ட் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒரே குழப்பமா இருக்கு. வந்தனா இன்னைக்கு அனுக்கும் ராகுலுக்கும் ரிசல்ட் வந்திருக்கும்ல, என்னாச்சு? அனுக்கு 2 சப்ஜெக்ட்ல டிஸ்டிங்ஷன் கிடைச்சிருக்கு. அப்போ ராகுல் ஃபெயில் ஆயிட்டான். என்ன?